கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறேன். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்கு அன்போடு நான் வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக வாருங்கள் நாம் அனைவரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில் கூட நாம் ஆராதிக்க வந்திருக்கிற தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் நீதிபரராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிவோமாக. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்ப்போமாக. அவரை போல, தேவனை போல நாமும் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமாய் அவர் ஆராதிக்க அழைத்திருக்கிறார். இருந்த போதிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் சற்று நேரம் மௌனமாக இருந்து நாம் ஆண்டவரிடத்துல அறிக்கை செய்வோமாக. நீ பரிசுத்தர் ஆண்டவரே, பரிசுத்தமான தேவனே, எங்களுக்காக இந்த உலகத்துல சிலுவையில அறையப்பட்டு எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறதான எங்களுடைய ஒவ்வொரு பாவங்கள், குறைகள், குற்றங்கள், பலவீனங்களை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் சொன்ன தேவனே, இந்த காலை வேளையில் நாங்கள் அறிக்கை செய்திருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு பாவங்கள், குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை மன்னியும். இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும். எங்களுடைய வாழ்க்கையை முற்றுமான ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பாவத்தெல்லாம் கழுவி மன்னியமானவரே, எங்கள் வாழ்க்கை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து பரிசுத்தத்தில் வளர, இந்த பரிசுத்த அழைப்பில் நிலைத்து நிற்க ஆண்டவர் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறவரை உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு நீர் ஆண்டவரும் தேவனுமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நீர் எங்களுக்கு இரட்சகராக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு எங்களை பாதுகாக்கிறவர் நீராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் நீராக
நீராக இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்கு சுகமளிக்கிற தேவன் நீராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. அல்லேலூயா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. அல்லேலூயா, உங்களை உயர்த்துகிறோம் சுவாமி. நீ நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த 20 ஆண்டு கர்த்தாவே ஆரம்பித்து 4 மாதமாக எங்களை வழிநடத்தி வந்த இம்மானுவேலின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. எல்ஷடாவின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. எங்களுக்கு இன்னொரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, இந்த முதல் வாரத்தில் உங்களை ஆராதிக்க எங்களை அழைத்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே, இந்த நாட்கள் ஆனது எங்களுக்கு உங்களை ஆராதிக்க அப்பா திருச்சபையில் ஆராதிக்க முடியாமல் இருந்தாலும் தேவன் எங்களுக்கு வசதிகளை கொடுத்து உங்களை ஆராதிக்க வைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை உங்களுக்கு ஆண்டவரே. ஹalleluya என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. ராஜாவே, நீர் வாழ்க என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவனே, இந்த புதிய மாதத்தில் விசேஷமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. தேவனே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் எங்களை எல்லாரும் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையும் சமர்ப்பணம் செய்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும் ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, எங்கள் மத்தியில உலாவுங்க, எங்கள் ஒவ்வொருவரும் பேசுங்க. தேவ ஆவியானவரே, எங்கள் மத்தியில ஊழியம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தை எல்லாம் கர்த்தர் புதுப்பித்து கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை எங்கள் ஆளுகை செய்து வல்லமையான கரத்தினால மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடவுளை எங்கள் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரை எங்களை வழி நடத்தி பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, நீரை பொறுப்பெடுத்துக் கொண்டு நீரை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆனந்த முற்றமன கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம் ராஜாதி ராஜாவை ஆராதிக்க போறோம். தேவாதி தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, வாருங்கள் நாம் நின்ற வண்ணமாக நாம் தொடர்ந்து தேவனை ஸ்தோத்திரித்து ஆராதிப்போமாக. இந்த ஆராதனையில முதல் பாடலாக ராஜாதி ராஜா என்ற பாடலை பாடி கைகளை தட்டி உற்சாகமாக நாம் தேவனை ஆராதிப்போமாக. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய தேவன் உயர்ந்தவர், சிறந்தவர், மகிமைக்கு பாத்திரர், அழகுள்ளவர். வாருங்கள் சேர்ந்தவரை ஆராதிக்கலாம். Come on. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. கால்கள் இடறி விழுந்த போது தூக்கிவிட யாரும் இல்லை, நீர் மாத்திரம் இருந்தேன், மறக்க மாட்டேன். கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்மை தாங்கிக் கொண்டீரையா. தள்ளப்பட்ட கல்லாம் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டேன். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. சிங்கங்கள் சூழ்ந்தென்னை
சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர். நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்றும் நடத்தி வந்தீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவோம். இரண்டாவது பாடலாக பிரியமானவர்களே, தாய் போல தேற்றி என்ற பாடலை பாடி நம் ஜெப பாடலாக இந்த பாடலை பாடுவோமாக. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று
தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பிரியமானவர்களே, நம்மை தேற்றி ஆற்றுகிற தேவன் அவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவராக இருக்கிறார். வாருங்கள், நாம் அனைவரும் ஜெப சிந்தனை அமர்ந்திருப்போம். இந்த நேரத்தில் கூட போதகர் சோலமன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. பிதாவே சோஸ்திருக்கின்றோம், இயேசுவே சோஸ்திருக்கின்றோம், ஆவியானவரே சோஸ்திருக்கின்றோம். இயேசுவே, இந்த கால வேளையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நாமத்தை துதித்து சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீ மரணத்தை ஜெயிச்சவர், பாதாளத்தை வென்றவர், மரித்து உயிரோடு இருக்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீர், நீர் எங்களை பராமரிக்கிறீர், நீர் எங்களை வழி நடத்துகிறீர், நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நிழல் போல் இருக்கிறவரே, எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, எங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவரே, எங்களுக்கு உடைகளை கொடுத்து ரா பகலாய் கண்ணின் மணி போல் எங்களை பராமரித்து வழி நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லமுள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், துதிக்கின்றோம், சோத்தரிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். உம்முடைய நாமத்திலே ஜெயம் இருப்பதற்காக, வெற்றி இருப்பதற்காக, சமாதானம் இருப்பதற்காக, ஆறுதல் இருப்பதற்காக, நிச்சயம் நம்பிக்கை இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு அசைவாடிக்கொண்டு எங்கள் மத்தியிலே உளவாடி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் வாழ்க 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 என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவர். பெரிய காரியங்கள் செய்கிறவர், அடையாளங்கள் அற்புதங்கள் செய்கிறவர், உயிரோடு இருக்கிறவர், மறுபடியும் வர ஆயத்தமாய் இருக்கிறவரே, எங்கள் உள்ளங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி உம்மை நாங்கள் வாழ்த்தி துதிக்கின்றோம். இயேசுவே, இயேசுவே, இந்த காலங்களிலே எங்கள் இருதயங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. எல்லா பாவங்களையும் பார்க்கின்றவரே, எல்லா பாவங்களையும் அறிந்திருக்கின்றவரே, ஒரு விசையா எங்களுக்குள் இருக்கிற சகல விதமான பாவங்கள், முறுக்கங்கள், கோபங்கள், முறுமுறுப்புகள், அசுத்தங்கள், தீமையான எண்ணங்கள், யோசனைகள் எல்லாவற்றையும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, உமக்கு நன்றி. உமக்கு முன்பதாக
எங்கள் இருதயங்களை திறந்து எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம் ஐயா. கிருபையாய் இறங்கி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்படுவதாக. நாங்கள் பரிசுத்தமாய் காண, ஜீவிக்க, நடக்க எங்களை தாழ்த்தி உடைய கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இந்த வேளையிலே ஒவ்வொரு சபையின் குடும்பங்களுக்காக பெயர் சொல்லி அடியேன் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபையின் கரத்தை நீர் நீட்டுவீராக. தேவைகளை சந்திப்பீராக. குறைவுகளை நிறைவாக்கி தகப்பனே, எல்லா விதமான இருளையும் பயத்தையும் திகழையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீக்கி போடுவீராக. ஒரு மன மகிழ்ச்சி குடும்பங்களே கடந்து வருவதாக, ஒரு அரவணைப்பு கடந்து வருவதாக. உங்களுடைய அன்பு ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த கொடூரமான நாட்களுக்காக ஜெபிக்கிறோம். பாதையின் நாட்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒரு நோக்கத்தோடு சித்தத்தோடு நீர் இவைகள் இந்த நாட்களிலே எங்கள் மத்தியிலே அனுப்பியிருக்கிறீர். இது உங்களுடைய சித்தம் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இது நிமித்தமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, இது ஒரு தீர்க்க தரிசனமாக, இது தேவனுடைய நிறைவேறுதலாக, எங்களுக்கு உடைய வருகையின் அடையாளமாக நாங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஜீவிக்க கிருபை தருவீராக. தகப்பனே, இப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்களிலே இந்த கொடூரமான நோயின் மத்தியிலே கர்த்தாவே, நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்த்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கும்படியாக இந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உன்னுடைய கரத்துக்குள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. வெறுமையாய் வந்திருக்கிறோம், தாகத்தோடு வந்திருக்கிறோம், ஆவிக்குரிய பசியோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய தாசன் மூலமாக எங்களோடு பேசி எங்கள் ஆத்துமா திருப்தி அடைய, நிறைவடைய கிருபை செய்வீராக. ஆராதனையே இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்திற்குள், உம்முடைய கரத்திற்குள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவரே, நீர் அசைவாடுவீராக. தொடர்ந்து பிள்ளைகளோடு தங்கி இந்த நாட்களிலே எங்களுக்கு விசேஷித்தமான துணையும் பலத்தையும் கொடுத்து பராமரித்து பாதுகாத்துக் கொள்வீராக. நீ பொறுப்படுத்து, எங்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. இயேசுவே, உமக்கு நன்றி. உங்கள் நாமம் மகிமை அடைவதாக. சகல துதி கன மகிமை இயேசுவுக்கு செலுத்தி இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாருங்கள், நம் அனைவரும் எழுந்து நின்று கர்த்தர் கற்பித்துக் கொடுத்த ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரமடலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமடத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று உம்முடையவர்களே. ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் அனைவரும் தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் கூட பிரியமானவர்களே, நாம் ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்கவிருக்கிறோம். இந்த விசேஷித்த ஜெபம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, பிரியமானே, ஏப்ரல் மாதத்திலும் மே மாதத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அனுசரித்தவர்கள் அல்லது அனுசரிக்க போகிறவர்களை நான் நீங்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கவிருக்கிறேன். ஏப்ரல் மாதத்திலும் மற்றும் மே மாதத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்க போகிறவர்களை நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் ஜெபிப்போம். மகிமையின் தேவனே, உங்களுக்கு நன்றி அப்பா.
ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்திலும் மே மாதத்திலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரித்து போகிற தம்பதியினர்களுக்காக, பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மகிமையான கரம் கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஷெக்கினாவின் கரம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் வல்லமையாக நிரம்பி இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசேஷித்த வல்லமை இந்த பிள்ளைகளை தொடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு விசேஷித்த பரிசுத்த ஆவியுடைய ஆளுகை புதுப்பித்தல் கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடந்த ஆண்டுகளை பாதிக்கிற இந்த ஆண்டு ஒரு புதிய ஆண்டாக இருந்து புதிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுல புதிய திட்டங்களை போடுகிற தேவனே, உங்களுடைய திட்டம் மாத்திரம் நிறைவேறும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிங்க. இல்லற வாழ்க்கையில கர்த்தாவே, நீர் இந்த குடும்பத்துல கர்த்தாவே நடுவுல இருந்து இந்த குடும்பத்துக்கு தலைவராக இருந்து இவர்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து தேவனுடைய ஒளி எப்பொழுது இவர்கள் மேல் பிரகாசிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தமிழ் மதுரை திருச்சபை கப்பலமாதா சார்பாகவும் உக்கரான குழு சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமனை, வாருங்கள், இந்த நேரத்தில் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வேத வாசிப்புக்கு நாம் அனைவரும் எழுந்து நிற்போமாக. இந்த காலை ஆராதனைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 34. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 34. வசனம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். இது தேவனுடைய வார்த்தை. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். பிரியமனே, ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதய கதவுகளை திறந்து ஒப்பு கொடுப்போம். செவிகளை கர்த்தருடைய ஆவியானவர் திறந்து விடும்படி வாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, உங்களுடைய வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்துகிறது, உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறது. இந்த காலை வேளையில உங்களுடைய வசனத்தை தியானிக்க போகிற நாங்கள் எங்களோடு தங்கிருங்கப்பா. மத்தேயு 6ஆம் அதிகார வசனம் 33 34 ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. உங்களுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்துல பாயட்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை போல ஆண்டவரே, அது கனி கொடுக்கும். கர்த்தர் கிரியை செய்யுங்க. எல்லா தடைகளையும் எடுத்து போட நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய சிலுவையை மறைத்துக் கொள்ளும். என்னோட வாயில உங்க வார்த்தைகளை வைத்து தேவ ஆவி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இது ஒருவர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவருடைய சீஷர்களாக அழைத்ததுக்கு காரணம், நம்மை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனை ஆராதிக்கிறதுக்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை தேடுகிறதுக்காக, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறதுக்காக, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்கிறதுக்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அன்பான தேவ ஜனங்களே, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில முதலாவது நான் சற்று முன்பு சொன்ன ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் அவருக்கு முதலிடத்தை கொடுத்து அவரை தேட சொல்றார். தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க சொல்றார். தேவனுக்கு முதலிடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சமூகத்தில் அமர்ந்து வசனத்தை தியானிக்க சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு ஒரு முதல் இடத்தை கொடுத்து, அவருக்கு ஒரு முதல் இடத்தை கொடுத்து அவரை தேட வேண்டும் என்று சொல்லி கடவுள் இந்த நாளில் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் மூலம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடுகிறதுக்கு
அநேக தடைகள் இந்த நாட்களிலே காணப்படுகிறது, அநேக சவால்கள் இந்த நாட்களிலே காணப்படுகிறது. ஆனால் இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது அன்பான தேவ ஜனங்களே, இந்த இடத்துல என்ன தேவை, அப்படி என்ன ஒரு காரியம் தடையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையாய் இருக்கிறதான பணமும் தேவையாய் இருக்கிறதான பொருட்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால, அல்லது உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கடவுளை தேடுகிறதுக்கு முதலாவது இடம் கொடுக்கிறதுக்கு ஒரு தடையாக காணப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை ஆவிக்குரிய ரீதியில வாழ்கிறதுக்கு பார்க்கிறோம், நாம் மாம்சத்திற்குரிய காரியங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அன்பான தேவ ஜனங்களே, ஒரு உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறதுக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறதுக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் நம்மை கட்டுகிறதாக இருக்கிறது. நம்ம சாப்பிடுகிற சாப்பாடுகள் அல்ல. ஏன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இன்னைக்கு வசனத்தை நம்ம எவ்வளவு தியானிக்கிறோமோ இல்லையோ, நல்லா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அது விசேஷமாக இந்த லாக்டவுன் பண்ணப்பட்டிருக்கிற இந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது நம்ம நல்லா சாப்பிட்டு இருக்கிறோம். இல்ல 5 வேளை நல்லா சாப்பிடுறோம். காலை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டீ பிரேக், டின்னர், சப்பர் சாப்பிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம விதவிதமா வீட்டுல நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நல்லது, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, அதே சமயத்துல உடம்பையும் பார்த்துக்குங்க. ஆனால் பிரியமான தேவ ஜனங்களே, கடவுள் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்மளை ஞாபகப்படுத்துகிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், கடவுளை தேட வேண்டும். ஆண்டவரை முதலாவது அந்த வாழ்க்கையில தேட வேண்டும். நம்முடைய கடவுள் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேட வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, பிரியமான இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கும் பொழுது வசனம் 25 3 காரியத்தை உங்கள் முன் நான் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். ஏன் இன்னைக்கு கடவுளை தேட முடியல? ஏன் இன்னைக்கு ஆண்டவருக்கு முதலாவது இடம் கொடுத்து அவரை தேட முடியல? வாசிக்க கேட்போம் அன்பான தேவ ஜனங்களே. வாசிங்கள். வசனம் 25 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? முதலாவது காரியமாய் அன்பான தேவ ஜனங்களே, கவலை. இன்னைக்கு தேவனுக்கு நாம் முதலாவது இடம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காணப்படுகிற காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற கவலை. பிரியமானவர்களே, இந்த கவலை என்ற வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் முடிய பார்க்கும் பொழுது, இந்த கவலை என்ற வார்த்தை பிரியமான தேவ ஜனங்களே 5 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்னாவது நம்ம படித்தோம் 25வது வசனத்துல, இரண்டாவது காரியமா 27வது வசனத்துல இருக்கிறது, மூணாவது தடவையாக பிரியமானவர்களே 28வது வசனத்துல இருக்கிறது, நான்காவது தடவையாக பிரியமானவர்களே 31வது வசனத்துல இருக்கிறது, ஐந்தாவது தடவையாக பிரியமானவர்களே 33வது வசனம் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அன்பான தெய்வ ஜனங்களை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்முடைய கவலையானது இன்னைக்கு கடவுளை முதலாவது தேடுகிறதுக்கு காரியமாக இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன். 25வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம், 31வது வசனம், 34வது வசனம், இந்த 5 வசனங்களை பார்க்கும் பொழுது கவலை என்று சொல்லப்படுகிற வார்த்தை மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சீஷர்களுக்கு காணப்பட்டதான ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள கவலை காணப்பட்டது.
அவங்களுக்குள்ள கவலை காணப்பட்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த கவலையானது என்ன செய்யறது? கவலையானது அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவரை நம்புகிறதுக்கு அது ஒரு ஆண்டவரை வைத்திருக்கிற நம்பிக்கையில குன்றி போக வைக்கிறதுக்கு கவலை ஒரு காரணமாக இருக்கிறது. அல்லது கடவுள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பின்வாங்கி போகிறதுக்கு அல்லது நம்பிக்கை வைக்காம இருக்கிறதுக்கு இந்த கவலை ஒரு காரணமாக, ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்ததான அல்லது அவரோடு இருந்ததான சீஷர்களுக்கு பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள விசுவாசம் பரிபூர்ணமாக இல்லை. ஆண்டவர் மேல விசுவாசம் பரிபூர்ணமாக இல்லவே இல்லை. பாருங்க, 30வது வசனத்துல வசனம் எழுதியிருக்கிறது, அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல அவங்களுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை, ஒரு முழுமையான விசுவாசம் இல்லாமல் இருந்தது. என்ன காரணம் சொல்லி பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள காணப்பட்டதான கவலை, அவங்களுக்குள்ள காணப்பட்டதான கவலையாக இருந்தது. அப்ப அந்த இடத்துல பாருங்க, இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இல்லை, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லை. ஏன்? அவங்களுக்கு என்ன இருந்தது? அவங்க வாழ்க்கையில காணப்பட்டதான தேவைகளை குறித்து தான் கவலைகளாக இருந்ததை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, சோ அதை முன்னிட்டு பார்க்கும் பொழுது இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலாவது இடம் கொடுக்க முடியாம போயிடுச்சு. முதலாவது இடம் கொடுக்க முடியாம போனப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா பரிசுத்த வேதாகமம் எழுதியிருக்கிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம இன்னைக்கு கடவுளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலாவது தேடுகிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கவலை இருக்கிறது. நிறைய கவலைகள் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில, நிறைய கவலைகள் இருக்குது. நம்முடைய தேவைகளை குறித்ததான கவலை, குடும்ப காரியங்களை குறித்ததான கவலை, நமக்கு இருக்கிறதான பொருத்தனைகளை குறித்து கவலை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலை. பிரியமானவர்களே, இந்த கவலையானது என்ன செய்கிறது என்றால், ஆண்டவராகிய தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை என்ன செய்கிறது? அது குன்றி போக வைக்கிறது. விசுவாசத்துல குன்றி போக வைக்கிறது. ஏன்? நம்மளுடைய விசுவாசத்தை இந்த கவலை என்ன பண்ணுதுன்னா மேற்கொண்டு விட்டது, மேற்கொண்டு விட்டது. நம்முடைய தேவைகள் மேல இன்னைக்கு நம்முடைய கண்ணோட்டம் போயிருச்சுங்க. நம்முடைய தேவைகள் மேல இன்னைக்கு நம்முடைய கண்ணோட்டம் போயிருச்சு. பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் பாருங்க, லாக்டவுன் பண்ணப்பட்டு இருக்கிறோம். லாக்டவுன் பண்ணப்பட்டு ஏறத்தாழ ஒரு 1.5 மாசம் ஆயிடுச்சு. ஏறத்தாழ இந்த 1.5 மாசத்துல பிரியமானே பாருங்க, இன்னும் ஒரு மாசத்தை நம்ம ஓட்டணும், கடந்து போக வேண்டும். நம்ம லாக்டவுனை பார்த்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்கள் நானும் பார்த்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய பேங்க் பேலன்ஸ் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்கள் நானும் பார்த்து கொண்டு இருக்கிறோமா? நம்முடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை மேல நம்முடைய கவனம் இருக்கிறதா, அல்லது இன்னைக்கு ஆண்டு மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்கள் நானும் பார்த்து கொண்டு இருக்கிறோமா? நீங்கள் நானும் யோசிக்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையில பிரியமான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் கடவுளுக்கு முதலாவது இடம் கொடுக்கிறனா ஆண்டவரை நம்பணும். அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்முடைய கவலைகள் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய விசுவாசத்தை மேற்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய கவலைகள் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் வைத்திருக்கிற நம்பிக்கையை மேற்கொள்ள இடம் கொடுக்க கூடாது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அன்பான தேவ ஜனங்களே, மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு
எல்லாம் கூடும் என்றார். நீ விசுவாசித்தாயானால் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில அநேக கேள்விகள் இருக்கலாம். அதுல ஒரு கேள்வி, நான் இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? நான் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பதில்களுக்காக எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும்? பிரியமான தேவ ஜனங்களே, சில நேரத்தில் சில சூழ்நிலைகளில் கடவுள் நம்மை காத்திருக்க வைக்கிறார் என்றால் ஆண்டவர் நம்மை கட்டுகிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒரு காரியம் உங்களை உற்சாகப்படுத்த ஆசைப்படுகிறேன், விசுவாசத்தோடு காத்திருங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பழைய ஏற்பாடுல ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு முன் நான் எடுத்து வைக்க ஆசைப்படுகிறேன். கிடியோனை குறித்து பிரியமானவர்களே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் தேசம் ஒரு பிரச்சனைக்குள்ள, அந்த கவலைக்குள்ள காணப்பட்டு வந்ததை நம்ம பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் கிடியோனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தார். என்ன பொறுப்பு கொடுத்தார் சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் தேசத்தையும் ஜனங்களையும் இந்த மீதியான்களிலிருந்து காப்பாற்ற வேண்டும், இவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கிடியோனுக்கு கடவுள் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது கிடியோன் என்ன செய்தார் என்றால், விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் போராடினார். விசுவாசத்தோடு தேவன் மேல பிரார்த்தனை செய்தான். விசுவாசத்தோடு தேவனிடத்தில் ஜெபம் செய்தான். விசுவாசத்தோடு கடந்து போகிறதுனால கிடியோனுக்கு என்ன ஆனது? வெற்றி கிடைத்தது. ஹல்லேலூயா, வெற்றி கிடைத்தது. பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை குறித்து கவலைப்படுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்துல நீங்கள் நான் கடந்து போக வேண்டும். விசுவாசத்துல போகும்போது வெற்றி நமக்கு தான். ஹல்லேலூயா, ஜெயம் நமக்கு தான். ஹல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் வெற்றி சிறந்தவர். நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் அவராக இருக்கிறார். சோ ஒன்றாவது காரியமாய் கவலைப்படாதீங்க, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடுவோம். விசுவாசத்துல கடந்து போவோம், கவலைகளை நாம் மேற்கொள்வோமாக. இரண்டாவது காரியமாய் வாசியுங்கள் 26வது வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. 32வது வசனம். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியமாய் பார்க்கும் பொழுது, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அன்பான தேவ ஜனங்களே, இந்த 32வது வசனத்துல இந்த காரியமானது, அதாவது இந்த சீஷர்கள் உலக பிரகாரமான வாழ்க்கைக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க என்ன சாப்பிட போறாங்க, என்ன உடுத்த போறாங்க, அல்லது எப்படி வாழ போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களோட அன்றாட காரியத்தின் மேல கவலை இருக்கிற காரியமானது இது எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது புறஜாதியார்கள் செய்ததான காரியமாக காணப்பட்டு வந்தது. அஞ்ஞானிகளை போல இவர்கள் நடந்து கொண்டு வந்தார்கள். ஏன்? இந்த புறஜாதியார்கள் தேவனை தேடாமல், தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல், கடவுளை தேடாமல் வாழ்ந்து வந்த ஜனங்களாக இருந்தார்கள். அஞ்ஞானிகளும் அப்படித்தான் காணப்பட்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சீஷர்கள் நடந்து கொள்ளும் பொழுது மத்தேயு இந்த இடத்துல எப்படி எழுதுறார் என்றால், அல்லது ஆண்டவர் இவரோடு எப்படி சொல்லுகிறார் சொல்லி பார்க்கும்போது, நீங்களும் அஞ்ஞானிகளை போல நடந்து கொள்றீங்க. உங்க வாழ்க்கையில எனக்கு முதலிடம் கொடுக்காம உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கவலையினால உங்களுடைய அன்றாட வாழ்க்கைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது, நடத்தைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. அந்த கவலை என்ன செய்யுது? வாழ்க்கை நடைமுறையில் என்ன செய்யுச்சுன்னா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் உலக பிரகாரமான காரியத்தை தேடி கொண்டிருக்கிறது. அப்ப லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைல் அஞ்ஞானிகள் போல மாறிடுச்சு. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் இந்த சீஷர்களுக்கு ஒரு முக்கியமான காரியம் சொல்றாருங்க. என்ன காரியம் சொல்றாரு தெரியுமா? 32வது வசனத்துல 2வது பகுதியில பார்க்கும் பொழுது இவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே,
உங்களுடைய தேவை என்னவென்று சொல்லி பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்மளுடைய தேவை என்னவென்று சொல்லி நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின, நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்கு அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிற தேவன் அவராக இருக்கிறார். சங்கீதம் 81 வசனம் 10 நம்ம பார்க்கும் பொழுது 81:10, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். கடவுள் இன்னைக்கு நம்மள பல காரியத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எகிப்திலிருந்து அவர் விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனங்களை பார்த்து, நான் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பேன், உன்னை நான் நிரப்பேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கடவுள் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். நமக்கு என்ன காரியம் தேவையாயிருக்கிறது, நமக்கு என்ன காரியங்கள் இந்த நாட்கள் நமக்கு முக்கியமாயிருக்கிறது, நம்முடைய சகல தேவைகளையும் கடவுள் சொல்றாரு, நான் உங்களுக்கு பூர்த்தி செய்வேன், நிறைவாய் கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கலாம். ஆண்டவர் நம்ம மேல அக்கறை கொண்டிருக்கிறாங்க, கடவுள் நம்ம மேல அக்கறை கொண்டிருக்கிறாங்க. அதே மத்தேயு 6:8 வசனத்தில் நம்ம வாசிப்போம். மத்தேயு 6:8, அவர்களைப் போல நீங்களும் செய்யாதீர்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்ம ஜெபிக்காததற்கு முன்பதாகவே, நம்ம பிரார்த்தனை செய்யாததற்கு முன்பதாகவே, நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம், நம்முடைய தேவை என்னவென்று சொல்லி கடவுள் அறிந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, தேவன் அறிந்திருக்கிறாங்க. உங்க தேவைகளை கடவுள் அறிந்திருக்கிறார். அன்பான தெய்வ ஜனங்களே, அன்பான தெய்வ ஜனங்களே, பிரியமான தெய்வ ஜனங்களே, கவலைப்படாம இந்த உலக பிரகாரமான காரியத்துல நம்முடைய தேவைக்குரிய காரியத்தை சொந்தமா செயல்படுத்தாதபடி நமக்குடைய தேவைகளை கடவுள் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கிறேன். ஏசாயா 46:4 வசனம். ஏசாயா 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். வசனம் 5 நான் வாசிக்க ஆசைப்படுறேன். யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? கடவுள் சொல்றாரு, அவர் நம்மளை தாங்குவார், நம்மளை தாங்கிக் கொள்ளுகிறவர் அவராக இருக்கிறார். நம்மள அவர் எல்லா காரியத்தையும் பிரியமானவர்களே நம்மளை ஏந்தி கொள்ளுகிறவர் அவராக இருக்கிறார், நம்மை சுமக்கிறவர் அவராக இருக்கிறார். நம்ம இன்னைக்கு இருக்கிற கஷ்டத்துல இருந்து நம்மை தப்புவிக்கிறவரும் விடுதலை ஆக்குறவரும் அவராக இருக்கிறார். இந்த வசனம் ஆண்டவர் யாருக்கு சொன்னார்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் இருந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தாருங்க. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை தப்புவிப்பேன். அதே காரணம் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்முடைய தேவையா இருக்கிற சூழ்நிலை கடவுள் தப்புவிப்பார். இந்த சூழ்நிலையில நம்முடைய தேவைகள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, மன கவலைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்க நம்மள கடவுள் நம்மை சுமக்கிறாருங்க. ஆண்டவர் நம்மை சுமக்கிறார். நம்ம இன்னைக்கு 2வது பாடலாய் பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரித்தோம். தாய் போல தேற்றி தந்தை போல அணைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான தெய்வ ஜனங்களே, அவர் நம்மை அக்கறை கொண்டிருக்கிறார், நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. மத்தேயு 6:33 வசனத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது, அன்பான தெய்வ ஜனங்களே, நாம் முதலாவது இடத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு விசுவாசத்தோடு போவோம், விசுவாசத்தோடு போவோம். சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாம விசுவாசத்தோடு போவோங்க. பிரியமானவர்களே, விசுவாசத்தோட ஆண்டவர் இடத்துல நம்ம போவோம். அஞ்ஞானிகள் போல நம்ம நடந்து கொள்ள வேண்டாம். கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடுவோம். அவரை தேடும் பொழுது கடவுள் நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார்.
அவருக்கு முதலிடம் கொடுத்து போகும் பொழுது கடவுளுடைய தேவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வழிகளை கற்றுக் கொடுக்கிறவர் அவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சகலத்தை மறந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை கண்ணீரை பார்க்கிறார். உங்களுடைய குடும்பங்களை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய தேவைகளை குறித்து, வாழ்க்கையில் இருக்கிற மன சஞ்சலங்களை குறித்து நீங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் கடவுள் பார்க்கிறாங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாம இருங்க, அவர் சகலத்தை மறந்திருக்கிறார். இரண்டாவது காரியமாய் பிரியமான தேவ ஜனங்களே, தேவனை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு முதலிடம் கொடுத்து அவரை தேடணும். விசுவாசத்தோடு அவருக்கு முதலிடம் கொடுத்து நீங்களும் நானும் அவரை தேட வேண்டும். மூன்றாவது காரியமாய் 34வது வசனம், மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின். இந்த மூன்றாவது காரியத்தில் பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் காணப்படுகிறதான ஜனங்கள், சீஷர்கள் பாருங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து அவர்கள் யோசிக்கிறார்கள். நாளைக்கு நடக்க போற காரியத்தை குறித்து யோசிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் நாளைக்கு என்ன காரியமா இருக்கிறதோ அந்த காரியத்திற்காக இன்றைய தினமே அவர்கள் வேலை செய்கிறதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அவர்கள் செய்கிற இந்த வேலையானது எப்படி காணப்படுகிறது என்றால், தங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடாமல் அவர்களுடைய சொந்த வழிகளிலே அவர்களுக்கு தேவையான காரியத்தை வருகிற நாட்களுக்காக அவர்கள் செய்கிற காரியமாக இருக்கிறதை பார்க்கலாம். நான் ஆரம்பி சொன்னது போல அவர்கள் அன்றாட தேவைக்காக, பணத்திற்காக, அவங்க அன்றாட வாழ்க்கைக்கான சாப்பாடுக்காக தங்களுடைய சொந்த வழியிலே எல்லா காரியத்தையும் செய்து வந்து தேடி வருகிற ஒரு காரியமா, அல்லது அவங்களுக்கு அதுல ஒரு கண்ணோட்டம் இருக்கிறதுனால கடவுளை தேட முடியாம இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அன்பான தேவ ஜனங்களே, இவங்க என்ன செய்யறாங்க என்றால், இன்னைக்கு அதாவது தற்போது காலத்துல அவங்க தங்களை தேடுகிற, தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற விதமானது அது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய தேவைகளை ஆண்டுடைய சமூகத்துல சமர்ப்பணம் செய்து தேடாமல் சொந்த வழியில போறாங்க. அப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன நடக்குது, நாளைக்கு அப்படிதான் வந்து சேரும். இன்னைக்கு கவலையா இருந்து அவங்க போறாங்க, நாளைக்கு அந்த கவலை வரும். இன்னைக்கு பாருங்க சொந்த வழியில எங்களுடைய பரமபிதா எங்களை அறிந்திருக்கிறார், எங்களுடைய பரமபிதா எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் என்பதை அவர்கள் புறக்கணித்து விட்டு தங்களுடைய சொந்த வழிகளில் அஞ்ஞானிகளை போல போகிற ஒரு காரியம் எதிர்காலத்தில் அப்படிதான் இருக்க போகுது. எதிர்காலத்தில் அப்படிதான் இருக்க போகுது. அதான் இந்த இடத்துல பாருங்க என்ன எழுதப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மத்தேயு 6:34 வசனத்துல எப்படிப்பட்ட காரியம் எழுதப்படுகிறது என்றால், நாளைக்காக கவலைப்படாதீங்க, நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். அப்ப இன்னைக்கு இப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து தேட வேணும். நேற்று உள்ளதை குறித்து இன்னைக்கு கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்ல, இன்னைக்குள்ள காரியத்தை குறித்து பிரியவர்களே கவலைப்பட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன், நாளைக்கு அதே கவலை தான் வரப்போகுது. என்ன காரணம், சொந்த வழியில போறதுனால, சொந்த வழியில சொந்த காரியத்துல போகிறதுனால. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவருக்கு விசுவாசம் வைத்து அவருக்கு முதலிடம் கொடுக்க சொல்லுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகளை சகலத்தையும் அறிந்திருக்கிற நம்முடைய பரமபிதா நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்தும் அவர் என்ன செய்கிறார், வழிகாட்டுவார். எதிர்கால வாழ்க்கையை குறித்தும் நாளைக்குரிய காரியத்தை குறித்தும் அவர் என்ன செய்வார், பூர்த்தி செய்வார். எல்லா காரியத்தின் தேவைகளையும் சந்தித்து கொடுக்கிறவர் அவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 16:3. கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்ம செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும்
தேவனுடைய சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுத்து எல்லாத்தையும் ஒப்புவிக்க வேண்டும். ஜபத்தின் மூலம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, வசனத்தை தியானித்து நம்முடைய செய்கைகளை ஒப்புவிக்க வேண்டும். அன்பான தேவ ஜனங்களே, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 37 சங்கீதம் 37 வசனம் 4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யார் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்? ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தேவன் நம்முடைய காரியங்களை பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். தேவன் நாம் எடுக்கிற பிரயாசங்களை என்ன செய்றார்? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது மத்தேயு 6:33 வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையில தேடணும். இன்னைக்கு சில நேரத்துல பாருங்க, நம்ம என்ன செய்யறோம்? நேத்தும் அப்படிதான் இருக்குது, இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது, நாளைக்கும் அப்படிதான் இருக்குது. என்ன செஞ்சாலும் பாருங்க, சில நேரத்துல நமக்கு தோல்விகள் வருகிறது. அந்த தோல்விகள் என்ன செய்யுது? சோர்வுக்குள்ள கொண்டு போகுது. அந்த தோல்வி என்ன செய்யுது? கவலைக்குள்ள கொண்டு போகுது. ஏன்? நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு ஒரு காரியத்தை திட்டம் போடுறோம். ஒரு காரியம் திட்டம் போடும் பொழுது எவ்வளவு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறோங்க? ஏறத்தாழ 1.5 மாசமா நம்ம லாக்டவுன் பண்ணப்பட்டு வீட்டுல இருக்கிறோங்க. 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் கடவுளுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நம்முடைய காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அநேக பேர் பாருங்க, கம்பெனிகள் ஷட் டவுன் பண்ணப்படுகிறதுனால வேலை இல்லாம போகுது. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம்? எத்தனை பேர் நம்முடைய பொருளாதார காரியத்தை உட்கார்ந்து ஜெபிக்கிறோம்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாம இருக்கிறாங்க. எத்தனை பேர் அதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம்? போரிங்கா இருக்குது சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமா? பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து நாம் எதையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்காவிட்டால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அடுத்த மாசம் அப்படிதான் இருக்கும், அடுத்த வருஷம் அப்படிதான் இருக்கும். மாற்றம் வராவிட்டால், வாழ்க்கையில கடவுளுக்கு முதலிடம் ஒப்பு கொடுக்கிற காரியத்துல மாற்றம் வராவிட்டால் நம்ம இன்னைக்கும் என்னைக்குமே இப்படிதான் இருக்க போறோம். ஏன் தெரியுமா? சங்கீதம் 37 வசனம் 5 கடைசி பகுதியில் எழுதியிருக்கிறது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஆண்டவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அவராக இருக்கிறார். அன்பான தெய்வ ஜனங்களே, அவராக இருக்கிறார். பிரியமான தெய்வ ஜனங்களே, இன்னைக்கு சில நேரத்துல மனிதர்களாய் காணப்படுகிற நம்முடைய சொந்த இஷ்டத்துக்கு சொந்த வழியில அநேக காரியம் நம்ம செய்யலாம், அநேக காரியம் நம்ம செஞ்சுக்கிட்டு வரலாம். இல்ல அநேக விதமான சூழ்நிலையில அநேக விதமான காரியத்தை கொண்டு சொந்த விதமான மெக்கானிசம் வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்களும் நானும் இந்த காரியத்தை செய்யலாம். அன்பான தெய்வ ஜனங்களே, ஆனால் செய்து வரலாம். ஆனா கடவுளுடைய திட்டம் மாத்திரம்தான், கடவுளுடைய சித்தம் மாத்திரம்தான் அன்பான தெய்வ ஜனங்களே கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கும். கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் அவருடைய திட்டத்தை மாற்றம் நிறைவேற்றுவார். எரேமியா 29:11 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்துக்குரியதான காரியம், சமாதானத்தின் திட்டத்தை கடவுள் கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமாதானத்தின் திட்டம் இல்லாம மனுஷ திட்டத்தை நம்ம நாட்டும் பொழுது, செய்து முடிக்கும் பொழுது கடவுள் என்ன செய்றாரு? அது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சி ஆண்டவர் மறுபடியும் கட்டுவார். அதுதான் எரேமியா 29:11. பாபிலோன்ல அதான் நடந்தது. ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட, ஆண்டவருக்கு விரோதமாக கட்டப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய திட்டங்களையும், ஒவ்வொரு மனுஷனுடைய காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? எல்லாவற்றையும் சமாதானமா இருக்கும்படி அவருடைய திட்டத்தை கொண்டு வருகிறதுக்கு மனுஷனால் கட்டப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? எடுத்து போட்டு உடைச்சு போட்டு நிர்மூலமாக்கிட்டு ஆண்டவர் அவருடைய திட்டத்தை அவர் கொண்டு வருகிற ஒரு காரியமா இருக்கிறத பார்க்கலாம். ஏன்? ஆண்டோட திட்டம் மாத்திரம் நிலைச்சு நிற்கும். பிரியமான, மாம்சத்துல வேலை செய்ய வேண்டாம், கவலைப்பட்டு கொண்டு வேலை செய்ய வேண்டாம்.
நம்முடைய சொந்த வழியில நம்ம திட்டம் போட்டு எதையும் செய்ய வேண்டாம். ஆண்டவருக்கு முதலாவது இடம் கொடுத்து, தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுத்து நாம் கடவுளை தேடும் பொழுது, ஆண்டவரத்தில் வரும் பொழுது, கடவுள் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். 3 காரியமாகும். 1வது காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு கடவுளை தேடுகிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறதுக்கு என்ன தடை? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலை. இந்த கவலை எப்படி மேற்கொள்ள முடியும்? விசுவாசத்துல மேற்கொள்ள முடியும். 2வது காரியம் பார்த்தோம். இந்த கவலை இருக்கிறதுனால என்ன நடக்குது? நம்முடைய சொந்த வழியில சொந்த காரியத்தை, மேலான காரியத்தை தேடாம ஆண்டவருக்கு நமக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடாம என்ன செய்றோம்? நம்முடைய உலகத்தில் இருக்கிற தேவைகளை குறித்து, தேவைகளுக்காக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பரமபிதா அதை அறிந்திருக்கிறார். உன் பரமபிதா உன்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். அவர் பூர்த்தி செய்வார். அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி பார்த்தோம். 3வது காரியம் என்ன பார்த்தோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த கவலையோடு பிரியவங்களை நம்ம என்ன செய்யறோம்? சொந்த வழியில நம்ம எல்லா காரியத்தை செய்யறோம். அந்த சொந்த வழியில கவலையோடு என்ன, எப்படி சொந்த வழி செய்யணும்னு சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்குரிய காரியத்துக்காக மட்டும் செய்யல, நாளைக்கு, அடுத்த மாசத்துக்கு, அடுத்த வருஷத்துக்கு உரிய எல்லா காரியத்தையும் நம்ம சொந்த வழியில செய்யறோம். கவலையோடு செய்யும் போது எல்லாம் கவலையோடு தான் கடந்து வருவதாக இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்றாரு? அவர் வாய்க்க பண்ணுகிறார். அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அவர் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து கட்டி வருகிற ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கலாம். பிரியமான தேவ ஜனங்களே, காலை வேளையில நீங்கள் நான் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த காலையில் நீங்கள் நான் முடிவு எடுக்கணும். இந்த சீஷர்களை போல உலக பிரகாரமான காரியத்தை தேடாதபடி, நம்முடைய அன்றாட காரியங்கள், அன்றாட தேவைகளை குறித்து நம்ம தேடி சொந்த வழியில போகாதபடி, நீங்களும் நான் என்ன செய்யணும்? குடும்பமாக சேர்ந்து ஆண்டவருக்கு முதலிடத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கணும். ஆண்டவருக்கு முதலிடத்தை நம்முடைய குடும்பத்துல கொடுக்கணும். ஆண்டவருக்கு முதலிடத்தை நம்முடைய திருச்சபையில கொடுக்கணும். கடவுளுக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் வாய்க்க பண்ணுகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய இருதயத்துல சமாதானத்தை கொடுக்கிறார். நம்முடைய இருதயத்தை பலப்படுத்தி கட்டி வருகிறவர் அவராக இருக்கிறார். அன்பான தேவ ஜனங்களே, பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை வேளையில நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். வாழ்ந்ததெல்லாம் போதும். சொந்த வழியில கவலைப்பட்டு கொண்டு, இந்த கவலையில சொந்த வழியில நாளைக்குரிய காரியத்தை குறித்து யோசிக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த 3ஆம் தேதி 5வது மாசம் ஒரு முடிவு எடுப்போம். என்ன முடிவு? ஆண்டவரே, இன்று முதல் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த 3ஆம் தேதி 5வது மாசம் 2020ல என் குடும்பத்துல உங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்களோட ராஜ்யத்தை நாங்க தேடுவோம். ஆண்டவரே, இன்னையிலிருந்து நாங்க திருச்சபையாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்களோட ராஜ்யத்தின் நீதியை மாத்திரம் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்குமா? பிரியமானவர்களே, கடவுளை 1வது தேடும் பொழுது கடவுள் ஆசீர்வதிப்பாருங்க. கடவுள் ஆசீர்வதிக்கிறவர் அவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 34 வசனம் 10. சங்கீதம் 34 வசனம் 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் கூட நாம் ஜெப வேலைகளை கடந்து போக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரத்துல சமர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவரே, என் சொந்த வழியில ஆண்டவரே, நான் கவலைப்பட்டு என்னோட தேவைகளுக்காக, குடும்பத்திற்காக கவலைப்பட்டு வந்த காரியத்தெல்லாம் ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்கிறப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுவோமா? உங்களுக்கு என் வாழ்க்கையில முதலிடம் கொடுக்காம, எங்கள் குடும்பத்துல உங்களுக்கு முதலிடம் கொடுக்காம, உங்களை தேடாம, உங்களோட ராஜ்யத்தின் நீதியை தேடாம வாழ்ந்து வந்தோமே, எங்களை மன்னிங்கப்பா. உங்களுக்கு கடைசி இடத்தை கொடுத்து வச்சோமே, எங்களை மன்னிங்க ராஜாவே. ஆண்டவரே, எங்களோட திருச்சபையில தேவனே,
உங்களுக்கு முதலிடம் கொடுக்காம உங்க ராஜ்யத்தின் நீதியும் தேடாம வாழ்ந்து வந்திருப்போம். எங்களை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போமா? இறுதி கதவுகளை திறந்த ஆண்டவரத்தில் சமர்ப்பணம் செய்வோம். தேவனை எங்களை அர்ப்பணம் செய்வோம். எங்களை மன்னிங்க கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் கூட எங்களோடு தங்கியிருக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களை ஊற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய மாற்றம் கடந்து வரட்டும். ஒரு ராஜ்யத்தின் நீதியும் நாங்கள் தேட உங்களுக்கு முதல்ல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சமர்ப்பணம் செய்கிறோம். இன்னும் முதல் எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரட்டும். எங்களுடைய சிந்தனை ஒரு பெரிய மாற்றம் கடந்து வரட்டும். தேவனை நடத்துங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமான இந்த நேரத்தில் கூட நம் அனைவரும் இந்த ஆராதனைக்கு இறுதி பாடலை நாம் பாடுவோமாக. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. இந்த பாடலை நாம் பாடுவோமாக. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாத விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவான். நீதிமான் தள்ளாட விடமாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவன், நமது நிழலாய் இருக்கின்றவன். நம்மை காக்கும் தேவனவன், நமது நிழலாய் இருக்கின்றவன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்?
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம். அவரே என்றும் ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம், கலங்கி தவிக்க மாட்டோம். அவரே என்றும் ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாருங்கள் பிரியமானே, நாம் இன்றவனமாக நற்கரணைக்குள்ளே கடந்து செல்வோமாக. நாம் அனைவரும் பிரியமானவர்களே அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் வாசிப்போமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வகலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரலோகத்திற்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். மாறி மாறி வாசித்தல். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிரந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானே, வாருங்கள், இந்த நேரத்தில் கூட நாம் அனைவரும் ஜெப சிந்தனை அமர்ந்திருப்போமாக. சர்வ வளமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரில் எங்களுமே உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மைத்தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களில் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பழியை செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்னிடக்கும் நினைக்கூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமானமும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை இட்டுனீரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து உமது சுகிர்த்தி பதார்த்தங்களாக இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆகும்போது அவர் மூலமாக தெய்வ சுபாவத்துக்கு நாங்கள் பங்கு உள்ளவர்களாகும்படி கிருபை செய்தள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம்.
அவர் தம் காட்சி கொடுக்கப்பட்ட அன்றைய ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். பிரியமனே, வாருங்கள் நாம் ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் இந்த உம்முடைய பங்கில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்க்கிறோம். உம்முடைய நேசின் கீழ் விழும் துணிக்கைகளாலும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆகிலும் தேவரில் எப்பொழுதும் இரக்கம் செய்ய தவறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆன தன்மையினால் கருணை கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண ஜீவியத்தால் நாங்கள் நிரப்பப்படவும், அவருடைய சாயலில் நாங்கள் வளரவும், அவரிடத்தில் நாங்களும் எங்களிடத்தில் அவரும் எப்பொழுதும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் இந்த பரிசுத்த நற்கரணில் பங்கு பெற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியை எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியை எங்களுக்கு இறங்கும். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியை உமது சமாதானத்தை பாரும். ஆமென். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு அறிவித்தது போல இந்த நேரத்தில் கூட நாம் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போகிறோம். நாம் ஒரு குடும்பமாக சேர்ந்து இந்த பந்தியில பிரியமானே நீங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு ஆயத்தத்திலும் அந்த காரியத்தை செய்வோமாக. அன்பானவர்களே, பாருங்கள், இந்த நேரத்தில் கூட நம்முடைய அந்த நமக்கு நீங்கள் செய்திருக்கிற இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்கள் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களோடு இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற தலைவர்கள் நீங்கள் எடுத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் இந்த காரியத்தை செய்வோம். பாருங்கள், நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய இந்த பந்தியில் பங்கு பெறுவோம். நாம் ஜெபிப்போம். நாம் இந்த கீழே இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவாங்க. பரம பிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி ஸ்தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள உம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமாவாகிய எங்களை முழுவதும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கரணில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லாரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி அருள வேண்டும் என்று பணியை வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற நாங்கள் எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த வழியும் செலுத்துவதற்கு பாத்திராயிருந்தும் எங்கள் பாத்திரத்தை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து
எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தி இருக்கிற பணிவிடையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். வாருங்கள், நாம் இறுதியாக நின்றவனமாக ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. பிரியமானே, வாருங்கள், நாம் நின்றவனமாக இந்த ஆராதனைக்கு இறுதி ஜெபத்திலும் ஆசீர்வாதத்துக்குள்ளும் நாம் கடந்து செல்வோமாக. நாம் கண்களின் மூடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த ஆராதனையை தேவனே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களோட தேவைகளை சந்திக்கிறீர். அப்பா, எங்கள் மேல் அக்கறை கொண்டிருக்கிற தேவன் நீங்களாக இருக்கிறீங்க. இந்த நாளில் கூட எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் எங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்களோட ராஜ்யத்தின் நீதியும் தேடுவோம் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். தமிழ் மதுரை திருச்சபை கமலாபாத்தா சாக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்க வாழ்க்கையில உங்களுக்கு மாத்திரம் முதலிடம் கொடுத்து நாங்கள் உங்களை தேடுவோம். ஆண்டவரே, நீதியை தேடுவோம். அப்படியாக உங்களுடைய இருதை கதவுகளை திறந்து ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று முதல் இந்த காரியத்துல ஒரு பெரிய மாற்றம் எங்கள் வாழ்க்கையில கடந்து வரட்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வாழ கடவுளை எங்கள் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொரு ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்புடைய ஐக்கியமும் சதா காலமும் நாம் அனைவரும் இன்று முதல் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி அவரை பிரியப்படுத்துவோமாக. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் தேவனைக்கு அதிகமாக தேடி ஆண்டவருடைய வழியில நாம் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.